ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா ஃபிஷஸ் ஸ்டாக் இருக்கா பற்றின ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக் மாலி. ஸோ எக்ஸாட்டிக் மாலியில் இப்போதைக்கு பிளாட்டினம் ஒயிட்டு ஸ்டாக் இருக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஐ பிளாக் ஐ எடுத்திங்கன்னா கொஞ்சம் காசு கம்மியாக தான் வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஐ, அதாவது மெயில் வந்து இப்போதைக்கு நம்மள்ட்ட ப்ளூ ஐ இருக்குது, ஃபீமேல் வந்து நார்மலாக பிளாக் ஐ தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதை எடுத்திங்கன்னா ரொம்ப 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 இதாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான கம்பெனியாக சொல்லலாம். ஸோ பிளாட்டினம் ஒயிட்டு. ஸோ இது முடிஞ்சளவுக்கு பிளாக்கில் வச்சு பாருங்கள், நல்லாவே சூப்பராக இருக்கும். கலரேஷன் ஒன்று சூப்பராக இருக்கும். ஸோ இது மெயினாக ப்ரீடிங் கோசம் தான் நம்ம மெயினாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வேணும்னா சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாலி இதெல்லாம் வாங்கும்போது முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னாங்க, ஸோ தயவு செஞ்சு புதுசாக வாங்கும்போது லைட்டாக க்ரீன் நெட்டோ ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்சுருங்க. ஆல்ரெடி இருந்தால் பிரச்சனை இல்லை, புதுசாக வாங்கும்போது மூடி வச்சுருங்க, இல்லாட்டி ஜம்ப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? சூப்பராக இருக்குங்க. ஸோ பிளாட்டினம் ஒயிட் சூப்பராக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது இல்லாமல் வேறு என்ன மாலி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ஒயிட் டால்மேஷனுங்க. ஸோ இது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும், நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இது இருக்குது. ஸோ இதெல்லாம் பிளாக் ஐ தாங்க. ஓகேங்களா? ஸோ இது இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாட்டினம் ஒயிட் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது ரெண்டும் ரொம்ப ஈஸியாக செட் ஆகக்கூடியது. ஸோ அதுக்கெல்லாமோட ஈஸியானது இந்த இதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்கிரிட் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வேணால் சொல்லுங்கள், இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வெளிச்சம், அதாவது சன்லைட்டோ இல்லை எதுவும் போட்டால் நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகுங்க, நல்ல டார்க் கலர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் கோல்டன் மாலி இருக்குது. ஸோ இது வேணால் சொல்லுங்கள். இதில் இப்போதைக்கு 2 பேர் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக சின்னதாக ஜம்ப் பண்ணிட்டானுங்க நேற்றுக்கு, கொஞ்சம் நிறைய கொண்டு வந்து விட்டேன். புதுசாக ஒரு இடத்துக்கு இப்போ வைக்கும்போது இப்போ என்னென்னா டப்பாவே தண்ணி ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா, ஸோ தயவு செஞ்சு மாலி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணக்கூடியது. புதுசாக நீங்கள் வாங்கி விட்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ ஏதோ ஒன்று போட்டு அந்த க்ரீன் நெட்டை ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்சுருங்க. நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா அதே மாதிரி இந்த வெயில் அடிக்கிற இடத்துலையும் இந்த வெயில் காலம் முடி வரைக்கும் வச்சிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இது 2 பண்ணிடாதீங்க. புதுசாக வாங்குறீங்களுக்கு இது முக்கியமான ஒரு இது. ஏன்னா ப்ரீடிங் பண்ணுறது அதெல்லாம் அப்புறம் தான், இது நிறைய ஜம்ப் பண்ணணும். ஸோ அது தயவு செஞ்சு புதுசாக வாங்கும்போது மட்டும் லைட்டாக கம்மியாக தண்ணி வைங்க, இல்லாட்டி ஏதோ க்ரீன் நெட் போட்டு மூடி வச்சுருங்க. ஓகேங்களா? இது வந்து என்னோட சின்ன ஒரு அட்வைஸாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் சொல்லி எனக்கே வந்து நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதுதான். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் வேறு என்ன ப்ரோ ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாட்டிக் எப்பி காம்போங்க. அது 5 பேர் எடுத்திங்கன்னா 550 ரூபாய்ட்டு வரும். அதே 8 பேர் எடுத்திங்கன்னா 850 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ ப்ளூன்னு சொல்லுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு பேர் வருங்க எக்ஸாட்டிக் கப்பியில். ஸோ அதுக்கப்புறம் அந்த இது தனியாக வேணால் பேர் 140 ரூபா வரும். அதுக்கப்புறம் இந்த 8 பேர் காம்போவில் வேணால் ப்ளூ கை கொடுக்குறேன். ஸோ ப்ளூ கை என்கிட்ட இருக்குது. ஸோ இது தனியாக வாங்கினா பேர் 190 ரூபா வருங்க. ஸோ இதை காம்போவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக ஒரு 8 பேர் காம்போவில் இது ஒரு பேர் கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ரெட்லேஸு. ஸோ அது இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் கடையில் நிறைய வச்சுருக்கேன், பட் இங்கே சும்மா ஸ்டாக் கோசரம் கொண்டாந்து போட்டிருந்தேன். ஸோ மெட்டல் ரெட்லேஸ் இது ஒரு பேர் வருங்க. ஓகேங்களா? இது ஃபீமேலு. ஸோ மெயிலு பிடிக்க முடியலைங்க, குட்டி கொஞ்சம் போட்டுக்க மாட்டேங்க. நான் மெட்டல் ரெட்லேஸ் அது யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி வீடியோ கூட கேளுங்க, நான் அனுப்பிச்சி வரேன். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டு ஒரு பேர் வருங்க. ஃபுல் ரெட்டு ஒரு பேர் வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்பினோ சில்வரோட 8 பேர் காம்போவில் இப்போதைக்கு இருக்குங்க. ஸோ இது ரொம்ப 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 ரேர். ஆக்சுவலாக எனக்கும் ப்ரீடிங் பண்ணலான்ட்டு இதில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போதைக்கு 8 பேர் காம்போவில் மட்டும் கொடுக்குறேன். தனியாக இப்போதைக்கு சேலுக்கு இல்லை, ஏன்னா தனியாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் நேற்றுக்கு வரைக்கும். ஸோ இப்போதைக்கு நான் லிமிட்டடாக இருக்கனால 8 பேர் காம்போவில் வச்சுருக்கேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப 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 ஒரு சூப்பராக இருக்கும். பட் அல்பினோ வெரைட்டி கொஞ்சம் க்ரீனிஷ் வாட்டரை வைங்க, மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் அல்பினோ வெரைட்டிக்குனாவே கொஞ்சம் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கலரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன். ஸோ மெயினாக வந்து ப்ரீடிங் கோசம் தான் இது. ஏன்னா கொஞ்சம் ஃபிஷ் கலெக்ஷன் பண்ணிருக்கேன், அதனால கொஞ்சம் ப்ரீடிங் கோசரம் கொஞ்சம் ரேரான வெரைட்டியில் கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுதான். ஸோ இது ஒரு பேர் ஒரு 8 பேர் காம்போவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணிக்குள்ளே பாருங்கள் எப்படி மின்னுது பார்த்தீங்களா? ஸோ இது இல்லாமல் ஃபுல் கோல்டு வேணால் ஒரு பேர் வருங்க. ஃபுல் கோல்டு நிறையாவே இருக்குது. ஸோ ஃபுல் கோல்டு ஒரு பேர் வரும். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபுல் கோல்டு தனியாக கேட்டிங்கன்னா எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். ஏன்னா அது தார்பாலியில் தான் விட்டுருப்போம். குட்டியும் பாருங்கள். இது மேக்ஸிமம் ஃபுல் கோல்டு வந்து ரொம்ப 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 ஒரு ஈஸியான வெரைட்டிங்க. குட்டி சாப்பிடாது. ஸோ ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப ஒரு சின்ன டப்பாவில் போட்டு குட்டி சாப்பிடுதுன்னா இது இல்லைங்க. மேக்ஸிமம் பெருசாக அப்படின்னா குட்டி மேக்ஸிமம் சாப்பிடாது. ஓகேங்களா? நல்ல கலரேஷன் சூப்பராக இருக்கும். இது வந்து எந்த அளவுக்கு க்ரீன் வாட்டரில் வச்சுருக்கோம் அந்தளவுக்கு கலரேஷன் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். பிளாக் கலர் டப்பில் வைங்க, பட் வந்து கொஞ்சம் வெயில் காலம் முடிய வரைக்கும் வெயிலுக்கு வச்சுருவாங்க பிளாக் கலர் டப்பாவை. ஏன்னா பிளாக் கலர் டப்பா வெயில் வச்சா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ இது ஒரு பேர் வருங்க ஓகேங்களா. முடிஞ்சது 5 பேர் காம்போல கூட கொடுக்குறேன். ஸோ இது இல்லாமல் ரெட் சில்வோட ஒரு பேர் வரும். ரெட் சில்வோட ஒரு பேர் வருங்க. இது கடையில் வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வீடியோக்கோசரம் தான் இந்த இது காமிக்கிறேன். எனக்கு கடையிலையும் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஸோ எனக்கு கம்மியாக ஸ்டாக் கடையில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன் தான் கொஞ்சம் கடையில் கொஞ்சம் போய் வச்சுருக்கேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி ரைஸ் ஃபிஷ் இப்போ தான் ப்ரீடிங் போட்டிருந்தோம். அது குட்டி இப்போ தான் ஒரு டைம் தான் குட்டி எடுத்தேன். ஸோ அதுவே போதுங்க அளவுக்கு இருந்துச்சா. ஸோ அதனால தான் திருப்பி ப்ரீடிங் எடுக்கல. ஸோ ரைஸ் ஃபிஷ் இப்போதைக்கு ப்ரீடிங் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். ஸோ ஏன்னா ரைஸ் ஃபிஷ் ப்ரீடிங் எந்த அளவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ஆகணும் ரைஸ் ஃபிஷ்லாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது குட்டி போடுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ரீடிங் பாக்ஸில் இந்த மாதிரி விட்டுருவோங்க. நான் பிளாட்டினம் போயிட்டு உங்களுக்கே தெரியும் லோட் ஆயிருக்கு. ஸோ இது அப்படியே குட்டி போகிற மாதிரி இருக்கனால ப்ரீடிங் பாக்ஸில் விட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா குட்டியும் வேணும் அப்படின்னா ப்ரீடிங் பாக்ஸில் விடுங்க. ஸோ இதுவுமே நான் ரெகுலராக சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் பெருசாக காமிச்சதில்லை. ஸோ இதுவுமே வேணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இதுங்க எல்லோ பிங்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லைனேஜை உடையாத லைனேஜுங்க. சூப்பரான எல்லோ பிங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மீடியம் சைஸில் நம்ம இப்போ சேல் பண்ணிருக்கோம். கொஞ்சம் மீடியமாக இருக்கும் சைஸு. ஒரு பேர் எடுத்திங்கன்னா 140 ரூபா. மினிமம் 5 பேர் எடுக்கும்போது ஒரு பேரோட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 85 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ வேணுங்கன்னு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எல்லோ பிங்கும் சொல்லிடுறேங்க. ஹைலைட் என்னென்னா ஒரு மீன் குட்டி போடுது அப்படின்னா ஒன்றா மெயிலாக இருக்கும் இல்லாட்டி ஃபீமேலாக இருக்கும். மிக்சிங்க்கு வாய்ப்பே இல்லை ஓகேங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகபட்சம் ஒரு 50 குட்டி வருதுன்னா இந்த லைட்டாக இந்த பிளாக் இது வரும் அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு 50 குட்டி 100 குட்டியில் கிராஸ் ஏதாவது 1-2 தான் அப்படி வருங்க. பட் இது வந்து ரொம்ப சூப்பரான ப்ரீடிங். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸு இல்லை ப்ரோ ப்ரீடராக இருக்கும் ப்ரோ அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக ஃபுட்டு போட்டால் மட்டும் தான் நல்லா மேலே வரும். இல்லாட்டி வந்து மேலேயே வராது ஓகேங்களா. ரொம்ப சூப்பரான கப்பி. இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிராஸ் ப்ரீடிங்கே இருக்காதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கிட்ட தான் வாங்கி ட்ரை பண்ணல. யார்ட்ட வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வேணா சொல்லுங்கள். இந்த லாட் வேணால் சேல் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் குட்டி மேலே தெரியும் நினைக்கிறேன். இருங்கண்ணா. பேரண்ட் வந்து போய் சேலுக்கு இல்லைங்க. ஏன்னா பேரண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா சேலுக்கு இல்லை. ஏன்னா பேரண்ட் உள்ள ஒரு 10-15 பேர் தான் இருக்கும். இந்த மீடியம் சைஸில் இருக்குல்ல. ஸோ அந்த சைஸில் வந்து சேலுக்கு இருக்குங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இந்த சைஸில் சேலுக்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் ஃபுட்டு போட்டால் தான் மேக்ஸிமம் கைக்கு வரும். ஃபுட்டு போட்டால் தான் மேக்ஸிமம் மேலேயே வரும். நான் அந்தளவுக்கு க்ரீன் வாட்டராக தண்ணியே பாருங்கள் எந்தளவுக்கு க்ரீனாக இருக்கும். குட்டி மேக்ஸிமம் சாப்பிடாது. இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு குட்டி இருக்குது பார்த்தீங்களா. குட்டியும் சாப்பிடாது. இந்த மாதிரி வெரைட்டி தான் நான் தேடிட்டு இருக்கேன். பட் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக கிடைச்சா நான் அதையும் போடுறேன் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது வெரைட்டி இருந்தால் கூட நான் லிஸ்ட்டு போட்டு விட்றேன் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.